بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تبارك وتعالى: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال نبينا صلى الله عليه وسلم: نظر الله امرأ سمع مقالتي فوعاها وأداها كما سمعها. மனிதகுலத்தின் வெற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதில் தான் இருக்கிறது. அன்னாரின் வாழ்க்கை வரலாறு வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டதைப் போன்று வேறு எந்த மனிதரின் வார்த்தைகளும் வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது. குர்ஆனை ஒன்று திரட்டிய சஹாபாக்கள் இந்த உம்மத்திற்கு பெரும் சேவையை செய்ததைப் போன்று அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள் அந்த சஹாபாக்களினால் பதிவு செய்யப்பட்ட நபிமொழிகளை ஒன்று திரட்டி இந்த சமுதாயத்திடம் ஒப்படைத்து மிகப்பெரிய அமானித பொறுப்பை நிறைவேற்றியுள்ளார்கள். 1400 ஆண்டுகள் கடந்தும் இந்த மார்க்கம் இவ்வளவு வீரியமாக வீறு நடை போடுவதற்கு இந்த அல் குர்ஆனும் நபிமொழிகளும் தான் மிக பெரும் காரணம் என்பதை நாம் நன்கு தெரிந்திருக்கின்றோம். உண்மையான கல்வி என்றாலே இந்த குர்ஆன் ஹதீஸின் கல்வி மாத்திரம்தான். மற்ற அனைத்து கல்விகளும் இந்த கல்விகளின் துணையாகத்தான் இருக்குமே தவிர அடிப்படையான கல்வியாக இருக்க முடியாது. எனவே இந்த கல்விக்காக பாடுபடக்கூடியவர்கள் உண்மையில் பாக்கியம் பெற்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வியில் ஈடுபடுபவர்களை பல விதங்களில் சிறப்பித்து கூறியுள்ளார்கள். ஒரு ஹதீஸில், யார் என் வார்த்தைகளை கேட்டு அதை மனனமிட்டு அதை அப்படியே சமுதாயத்திடத்தில் ஒப்படைப்பாரோ அவரை அல்லாஹு தாலா செழிப்பாக்கி வைப்பானாக என்று பிரார்த்தனை புரிந்துள்ளார்கள். ஹதீஸ் துறையில் ஈடுபடுவது ஒரு மனிதனுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடர்பு கிடைப்பதுடன் மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தையும் அடைந்து விடுகிறார். பெருமானாரின் துஆவுக்கும் உரித்தானவராக ஆகிவிடுகிறார். அக்காலத்திலிருந்து யாரெல்லாம் இந்த ஹதீஸ் துறையில் தம்மை அர்ப்பணித்து கொண்டார்களோ இன்றளவும் அவர்கள் சமுதாயத்தின் தவிர்க்க முடியாத சக்திகளாக திகழ்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் அன்னவர்களின் பெயர்களை கூட கண்ணியத்துடன் நாம் குறிப்பிடுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் கொண்டு வந்த இந்த கல்விக்கு உதாரணம் அடர்ந்த மலையை போன்றதாகும். அது பூமியில் விழும் பொழுது சில பகுதிகள் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு நல்ல செடிகளையும் புற்பூண்டுகளையும் விளைவிக்கின்றன. இன்னும் சில பகுதி அந்த தண்ணீரை தேக்கி வைத்து கொண்டு பிறர் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கின்றன. அவ்வாறே இந்த கல்வியை பெற்றுக்கொண்டவர்களும் இரு தரப்பினர்களாக உள்ளனர். ஒரு சிலர் அந்த ஹதீஸுகளை உள்வாங்கி அதன் மூலமாக மக்களுக்கு எண்ணற்ற மார்க்க சட்டங்களை தெளிவுபடுத்துகின்றனர். அவர்களைத்தான் ஃபுகஹாக்கள் என்று நாம் கூறுகின்றோம். இன்னும் சிலர்களோ அந்த ஹதீஸை பாதுகாப்பதிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். அவர்களைத்தான் நாம் முஹத்தீஸீன்கள் என்று நாம் கூறுகின்றோம். இன்னும் வெகு சிலர் ஃபகீஹாக இருப்பதுடன் முஹத்திஸாகவும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிக குறைவு. அந்த வரிசையில்தான் ஹதரத் இமாம் அஹ்மது பின் ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்கின்றார்கள். அன்னாரின் இந்த அறிவு பேழை முஸ்னத் அஹ்மத் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். அன்னாரின் உடைய வாழ்க்கையே இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய இறைருள் எண்ணாம். காரணம், வழிகேடு தலைதூக்கியிருந்த காலகட்டத்திலே மலை போல் மன உறுதியுடன் இருந்து இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் இமாம் அவர்கள். அன்னாருடைய இந்த பொன்மொழி பேழையின் தமிழ் மொழிபெயர்ப்பு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு கிடைத்த மகத்தான ஒரு பொக்கிஷம். இதை நாமும் பயன்படுத்தி கொள்வோம், பிறரையும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிப்போம். அல்லாஹு தபாரக் வ தஆலா நம் அனைவருக்கும் ஈருலகத்திலும் தன்னுடைய அருளை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.